அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி டிசம்பர் மாதத்தின் 15ஆம் தேதி, கார்த்திகை மாதத்தின் 29ஆம் தேதி, நிறைஞ்ச திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமான் வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட சந்திர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றதொரு நாளாகவே கருதப்படுது. அதுவும் இது பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை, கடைசி திங்கட்கிழமை அப்படின்னே சொல்லலாம். கார்த்திகை மாத சோமவார கிழமைங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நமக்கு கார்த்திகை மாதத்தின் கடைசி நாளாகவும் இருக்குது. ஒவ்வொரு தமிழ் மாதமாகட்டும் ஆங்கில மாதமாகட்டும் அதனுடைய முதல் தேதிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கடைசி நாளுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கூடவே இன்றைக்கி நமக்கு கார்த்திகை மாதத்திற்குண்டான தேய்பிறை ஏகாதசி திதியும் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், வறுமை நிலைகள், நோய்கள், தரித்திர நிலை இதெல்லாம் நம்மளை விட்டு நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிவான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்று பெருமாள் வழிபாடு செய்கிறதும் அவசியம் அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளில் நம்ம பணவரவுக்காக ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்து தாங்க பார்க்க போகிறோம். இது இன்றைக்கி யார் செஞ்சாலும் கண்டிப்பாக நல்ல பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம். இதை நீங்கள் ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம். நமக்கு இந்த ராகு காலம் யமகண்டம் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் கண்டிப்பாக முடிஞ்சிருக்கும். அதனால் நீங்கள் இப்போவே கூட செய்கிறது அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம். ஒருவேளை இப்போ ஆஃபீஸில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இரவுக்குள்ளார இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பலனடையுங்க. சரி, என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன். இப்போது தைப்பூசம் நமக்கு வர இருக்குதுங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா 48 நாட்கள் முருகப்பெருமானுக்காக விரதம் இருக்கிறது வழக்கம். அந்த மாதிரி நீங்கள் 48 நாட்கள் விரதம் இருக்கணும்னா இந்த டிசம்பர் மாதத்தில் என்றைக்கு தொடங்குனா கரெக்டாக தைப்பூசத்தன்னைக்கு 48வது நாளாக வரும் என்பது குறித்து விரதம் இருக்கக்கூடிய முறை குறித்தும் வீடியோ போட்டிருக்கிறேங்க. பார்க்காதவங்க எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். கூடவே பார்த்திங்கன்னா இப்போ நாளைக்கு நமக்கு மார்கழி மாதத்தின் முதல் தேதி பிறக்குது. மார்கழி மாதத்தின் முதல் தேதியிலேருந்து 30 நாட்களுமே வாசலில், அதாவது நிலைவாசலில் ஒன்று குறிப்பிட்டது நீங்கள் வச்சிங்க அப்படிங்கும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கி விருப்பங்கள் யாவும் நிறைவேறும். வரக்கூடிய இந்த தை மாதத்தில் கோடீஸ்வர யோகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். செய்முறை விளக்கத்தோடு அந்த வீடியோ போட்டிருப்பேன், அதையும் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவை தவிர இன்றைக்கி நமக்கு கார்த்திகை கடைசி சோமவார கிழமை இருக்கிறதுனாலையும் ஏகாதசி திதி இருக்கிறதுனாலையும் ஒரு குறிப்பிட்ட தீபத்தை வீட்டுக்குள்ளேனாலும் சரி இல்லை நிலைவாசல்னாலும் சரி காலை அல்லது மாலை நீங்கள் ஏற்றி வைங்கன்னு சொல்லியிருப்பேன். தண்ணீரை பயன்படுத்தி ஏற்றக்கூடிய அந்த அற்புதமான தீப முறையை எல்லாருமே இன்று ஏற்றி பலனடையுங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்யறதுக்கு நமக்கு ஏலக்காய் தேவைப்படுதுங்க. இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு உகந்தது, பணவசியத்தை ஈர்க்கக்கூடியது, மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்தது அப்படின்னு சொல்லலாம். நல்ல நிலையில் இருக்கிற மாதிரி, விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி ஒன்றே ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் எழுதுவதற்கு நமக்கு சிவப்பு நிறம், நீல நிறம், பச்சை நிறம் இந்த 3 கலரில் ஏதாவது ஒரு கலரில் இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் ஒன்று தேவைப்படுது. இதையும் ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து பணவரவுக்காக நம்ம இந்த பரிகாரத்தை செய்ய போகிறோம் அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு சில்லறை காசு எடுத்துக்கணும். 1 ரூபாவோ 5 ரூபாவோ இது மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறது சிறப்பு. இப்போ இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருள். இப்போ இந்த பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டேயும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. மனதார சிவபெருமானையும் பெருமாளையும் ஆத்மார்த்தமாக நீங்கள் வேண்டிக்கோங்க. அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்சு இந்த ஏலக்காயில் பெருமாளுடைய எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணி தரக்கூடிய 1176 அப்படிங்கிற இந்த நம்பரை எழுதிக்கோங்க. இந்த நம்பரை நம்ம எந்த நாளில் பயன்படுத்தினாலும் நமக்கு நல்ல பலன் தான் கிடைக்கும். இருந்தாலும் இன்றைக்கி அதுக்குண்டான சேர்க்கையும் இருக்குதுங்கும் போது இன்றைக்கி பயன்படுத்துறது சிறப்பு. எப்படி அந்த சேர்க்கை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ் தேதியானது 29 ஆட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 2 + 9 11ன்னு கிடைக்கும். அப்போ 11ன்னு கிடைக்குது. அடுத்தது 7 அப்படிங்கிறது இந்த வருஷத்தினுடைய கூட்டுத்தொகை, 25வது வருஷமாச்சா, இதை ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். அடுத்தது 6 அப்படிங்கிறது இந்த ஆங்கில தேதி பாருங்கள், இன்றைக்கி 15. இதில் வர 1ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். இப்படி தான் நமக்கு 1176 அப்படின்னு கிடைக்குது. அடுத்து இன்றைக்கி நமக்கு 1111 அப்படிங்கிற ப்ரிஃபரன்ஸை, தலைமை பண்பை கொடுக்கக்கூடிய எண்ணுக்கான சேர்க்கையும் உண்டு. அது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏகாதசி திதிங்கிறதே அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 11வது திதி தான். கூடவே இந்த தமிழ் தேதியினுடைய கூட்டுத்தொகை நமக்கு 11.
இப்படி தான் இந்த சேர்க்கை நமக்கு அமைஞ்சிருக்குது. இந்த எடுத்து வச்ச ஏலக்காயில் இந்த 1176 அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்தது இந்த ₹1 காசு இருக்குது இல்லையா, இந்த ₹1 காசில் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள், இது வந்து ஃபெகு சிம்பிள். இதை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. இது சுக்கரனுக்கு உரியது. சுக்கரனுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது 6. அந்த 6ங்கிற எண்ணானது நீ ஆங்கில தேதியினுடைய கூட்டுத்தொகையில் கிடைக்கிறதுனால இதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறது நல்லது. என்ன பண்ணணும், ஏலக்காயில் வந்து 1176ன்னு எழுதிக்கணும். இந்த காசில் வந்துட்டு இந்த ஃபெகு சிம்பிளை வந்து போட்டுக்கணும். இவ்வளவு தான். போட்டுட்டு இப்போ உங்களுடைய இடது உள்ள கையில் இந்த காசையும் ஏலக்காயும் வச்சுட்டு வலது கைக்கு ஒன்று மூடிக்கோங்க. இப்போ முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் பீரியட்ஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் அசைவம் சாப்பிடல அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரியை நீங்கள் 11 முறை வந்து சொல்லுங்கள். அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு மெத்தட் வந்து சொல்கிறேன், சரிங்களா? சரி, இப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த ஒரு வரி என்னன்ட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நானும் சொல்லி காட்டுறேன். ஓம் நமோ பகவதே ருத்ராய, ஓம் நமோ பகவதே ருத்ராய, ஓம் நமோ பகவதே ருத்ராய. இதை வந்துட்டு நீங்கள் 11 முறை வந்து சொல்லுங்கள். சொல்லி முடிச்சுட்டு என்ன கோரிக்கை நிறைவேறணுங்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை செய்கிறீங்களோ அதை ஆத்மார்த்தமாக வேண்டிக்கோங்க. அது நடந்துட்ட மாதிரி இமேஜினேஷனும் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இந்த ஏலக்காயும் இந்த ₹1 உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கோங்க. இது 1 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். 1 மாதம் கழித்து இந்த ஏலக்காய் நீங்கள் கால்படாத இடத்துல தூக்கி போட்டலாம், இல்லைனா டீயில் தட்டி போட்டு குடிச்சிக்கலாம். இந்த ₹1 நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்போது அசைவம் வந்து சாப்பிட்டுட்டோம், மேலும் நாங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கிறோம், நாங்கள் இந்த நம்பரை வேணால் எழுதிக்கிறோம், ஆனால் இந்த மந்திரம் சொல்கிறதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி ஃப்ளோ மணி க்ரோ, மணி ஃப்ளோ மணி க்ரோ, மணி ஃப்ளோ மணி க்ரோ. இதை வந்துட்டு சொல்லுங்கள். இது பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். இதை சொல்ல சொல்ல நமக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதை நீங்கள் ஒரு 11 முறை வந்து சொல்லுங்கள். எப்போதுமே சுவிட்ச் வேர்டெல்லாம் யூஸ் பண்ணால் நம்ம என்ன பண்ணணும், விசுவலைஸ் பண்ணுவோம் இல்லையா, பணம் நம்மக்கிட்ட நிறைய சேர்ற மாதிரி. அதே மாதிரியே வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல இமேஜினேஷன் பண்ணுங்கள். அதன் பிறகு இந்த ஏலக்காயை அதே மாதிரியே பர்சுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. 1 மாதம் கழித்து இதை நீங்கள் மாற்றிடுங்க. இன்று நமக்கு ஏகாதசி திதியானது இரவு 11:43 வரைக்கும் இருக்குது. இங்கேயும் பார்த்திங்கன்னா அந்த 11ங்கிற நம்பரே ப்ரிஃபரன்ஸாக இருக்குது, சரிங்களா? அதனால் நீங்கள் ஆஃபீஸ் போயிருந்தாலும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஏலக்காயை பயன்படுத்தி இந்த ஒரு வார்த்தையை 11 முறை சொல்லி நீங்கள் வந்துட்டு பர்ஸில் வைங்க. கண்டிப்பாக இனி பர்ஸில் பணம் நிரம்பி வழியும். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்துட்டு பூர்த்தியாகும். அப்படியே மறக்காமல் நாளைக்கு அந்த மார்கழி 1 குறித்து வீடியோ போட்டிருக்கிறேன் இல்லையா, அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அந்த பொருள் இல்லைன்னா வாங்கிட்டு வந்து வச்சு அவசியமாக அதையும் செய்யுங்க. நிச்சயம் கோடீஸ்வர யோகம் கிடைக்கும். வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.